ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ரோலர் காயின் மைனிங் சைட் இதை பற்றி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டோம். ஸோ இதே போல் இன்னொரு சைட் இருக்குது, ஓகேங்களா, லைமர் காயின் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி நான் வீடியோ தான் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து இந்த மைனர்ஸை வந்து நீங்கள் கேம் விளையாடுற மூலிமா வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணியோ இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியோ இந்த மைனர்ஸை பை பண்ணி வச்சுட்டு நீங்கள் மைனிங் பவரில் மைனிங் ஆகிட்டு இருக்கிற கிரிப்டோ கரன்சி வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இது மூலம் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் அதிகமான எஃபர்ட் ஒன்றும் கிடையாது, நம்ம மைனர்ஸ் எடுக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடியெல்லாம் நம்ம விட்டுட்டு பேசாமல் அதிலேருந்து வர கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வெப்சைட் வந்து ஒரு 7 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணோம்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஸ்டில் ஒர்த்து தான். ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு டபுள் ஆஃபராக வந்து இந்த வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாதமாக இருக்குது, அதாவது ஒரு வருஷத்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து வித்ட்ராலாம் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, ஓகேங்களா. ஸோ சேம் இந்த ரோலர் காயினா ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ ஸோ அந்த இது வந்து இந்த ஞாபகம்லாம் இதில் வருது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இதில் வந்து மார்க்கெட் ப்ளேஸ் வந்து இல்லை. ஸோ பிளேயர்ஸ் டு பிளேயர் P2P மார்க்கெட் ப்ளேஸு இந்த மாதிரிலாம் இல்லை, சிம்பிளாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பேமெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே நிறைய பேர் நம்ம ஜாயிண்ட் ஆக வந்து பார்த்திங்கன்னா ரோலர் காயினுக்களுக்கு நல்ல ஒரு இதாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வித்ட்ரா வந்து வந்துட்டுருக்கு, எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இது வந்து ரெஃபரல் லிங்க் வந்து நம்ம கீழே இருக்குது, அதிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ரேக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைனா நம்ம வந்து இதை பை பண்ணி தாகணும், ஓகேங்களா. ஸோ இந்த மைனர்ஸ் எப்படிடா கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ளேஸில் வந்து ஓகே இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மைனர்ஸ்லாம் வந்து இதில் ரோலர் டோக்கன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைமர் டோக்கனு ஏதோ ஒரு டோக்கன், ஓகேங்களா. இதை வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணி தான் வந்து இதை வந்து பை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த மைனர்ஸை வந்து நம்ம பை பண்ணி இந்த ரேக்கில் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இது மைனர்ஸ் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேம் விளையாடுற மூலிமா அந்த ஒரே ஒரு மைனர்ஸ் வந்து கிடைச்சிது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதா. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலர் காயினில் இருக்கிற மாதிரியே வந்து இதுக்குள்ளே கேம்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்துருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 9, 10, 11, 12 ஸோ ஒரு 5 கேம் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கேம் வந்து கொடுத்துட்டாங்க. சேம் அதே தான், அப்படியே கொஞ்சம் ரோலர் காயின் மாதிரி கொஞ்சமாக காப்பி அடிக்கணும்னா அப்படியே நிறைய காப்பி அடித்து அதே மாதிரியே வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேம்லாம் கூட அப்படியே HSL காப்பி அடித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த காயின் கிளிக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் அந்த வீடியோக்காண்டி ஒரு கேம் மட்டும் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த உங்களுக்கு அந்த கேம் ப்ளே பண்ணுறத வந்து புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிறேன், ப்ளே பண்ணுறது வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காயினை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு பாம்போட அந்த பாம்பை மட்டும் நம்ம கிளிக் பண்ணாமல் ஸோ இந்த காயினை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டைம் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த காயின் கீழே போயிடாமல் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த கேம் வந்து நமக்கு வின்னிங் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் வந்து அதில் ஒரு கேம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கேம் இருக்குது இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கேம் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 முறை விளையாண்டோம் ஒரு கேம் அப்படின்னா ஒரு லெவல். ஸோ லெவல் டிஃபிகல்ட்டி வந்து 10வது லெவல் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் விளையாண்டாலே ஒரு லெவல் வந்து ஏறிடும், 30வது லெவல் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் அதுக்கு வித்தியாசம். இப்போ வந்து 1200 பாயிண்ட் அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ இந்த மைனிங் பவர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேம் விளையாண்டது மூலிமா வந்த மைனிங் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மைனிங் பவர் வந்து கிடைக்கும். ஸோ 1200 மைனிங் பவர் வந்து GH மைனிங் பவர் வந்து நம்மளுக்கு பவர் வில் பி ரிமைன் நெக்ஸ்ட்டு 7 days 7 நாளைக்கு இந்த 1200 GH பவருங்கிறது இந்த கேம் விளையாண்டது மூலிமா வந்தது வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஹோமுக்கு போனோம்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த பவர் வந்து ஆட் ஆகி மைனிங் ஆகிட்டுருக்கும். ஸோ அது போக நம்ம மைனர்ஸ்லேருந்து பவர் வரும். இது வந்து 7 நாளைக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இதே காயின் கிளிக்கர் கேம் மாதிரி தான் இதிலே வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி போவோம். ரெடி ஸ்டடி கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பாம்பு போட்டுருச்சு இந்த காயின் வந்து. ஸோ இதை வந்து நம்ம வந்து கீழே போய் தண்ணியில் விழுந்துற அளவுக்கு கிளிக் பண்ணினோம். பாம்பு தண்ணியில் விழுந்தால் பரவாயில்ல, ஓகேங்களா. ஸோ சேம் அதே தான், கொஞ்சம் வந்து இந்த மேலே இந்த பாம்பு போடுறது, அதில் ஆம்ஸ்டர் இருக்குது. இதில் வந்து ஏதோ ஒரு கீழே போகுது கீழே போகாமல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு மலை நதி அந்த மாதிரி வச்சு வானத்துலேருந்து விழுகிற மாதிரி செட் பண்ணிக்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ HSL அதே தான் வந்து காப்பி அடித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த காயினை வந்து கீழே போகாமல் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். நிறைய பாம்பு போட்டு தள்ளுது. ஸோ அந்த டைம் ஓடிட்டுருக்கு, அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 256 பாயிண்ட் அப்படிங்க கெட் பவர் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ அந்த 256 பாயிண்ட் நம்ம எடுத்தது தான் 256 GH அப்படிங்கிறது வந்து நம்மளோட மைனிங் பவர்லேருந்து ஆட் ஆகிரும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த மைனிங் பவர் ஆட் ஆகிடுது. இந்த கேம் நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது இந்த மைனர் வந்து ஒரு ட்ராப்ஸ் மாதிரி வந்து கிடச்சி. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ்குள்ளே போயிடுவோம்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸு, கிரிப்டோ கரன்சி, ரோலர் டோக்கனு இதெல்லாம் கிடைக்குது. இதில் வந்து மைனிங் பவர் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனால் இதில் வந்து மைனிங் ஆகிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது புது வெப்சைட்டு, இன்னும் நிறைய பேர் இல்லை இதோட மைனிங் பவர் அதிகமாக இருக்குன்னா கம்மியாக கிடைச்சாலும் மைனிங் வந்து அதிகமாக ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹோம் போயிடும். அந்த ரோலர் டோக்கன் அப்படிங்கிற அந்த கேம் காயினை தான் நம்ம வந்து ஆரம்பத்தில் மைனிங் பண்ணி அதை வச்சு மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோன்ற மாதிரி இதிலே இந்த லைமர் காயின் அப்படிங்கிறத வந்து மைனிங் பண்ணோம். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பவர் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் வந்து இது பார்த்திங்கன்னா இதில் கிளிக் பண்ணிக்கோ ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்எம்டி அப்படிங்கிறது வந்து 100% அப்படின்னு. இதை மாதிரி நீங்கள் இல்லைனா இது ஒரு 50% இல்லை வேறு எதனா வந்து ரியல் கிரிப்டோ கரன்சி நம்ம வெளியே வித்துட்டா எடுக்கிற மாதிரியான கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்திங்கனாக்கா டாஜ் காயின், எல்டிசி, பிடிசி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மைனிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லி ஓல்டுன்னு சொல்லி 2 விதமாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் நம்ம எதை வேணாலும் மைனிங் பண்ணலாம். இங்கே வந்து நான் எல்எம்டி ஹண்டர் அப்படிங்கிறத 100% கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் வந்து அதை மைனிங் பண்ணி அதோட எடுத்து நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இதாக இருக்கும். சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறதால ஏற்கனவே இருந்தது அது. இந்த மாதிரி வந்து நம்ம எல்எம்டி மைனிங் பண்ணலாம். இந்த கேமில் ஆகணும்னா இந்த மைனர் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது போல் வந்து ஒரு 6 கேம் தான் வந்து இருக்குது. இதில் வந்து கம்மிங் சூன் சொல்லி போட்டிருக்காங்க. இது இந்த ஹோம் டேப் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றது இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனர்ஸை வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். இது 115 அப்படின்னு மாதிரி 45,000 GH பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா. இந்த மைனர்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டேபிள் சுருக்கு முடிச்ச மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு மைனர் இருக்குது. கலெக்ஷன் கேம் ரிவார்டு மூலிமா இது வந்து நம்மளுக்கு கிடச்சிது. நம்மகிட்ட இருக்கிற ரேக்கு ஓகேங்களா. இந்த மாதிரி நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுது. ஸோ அடுத்த டேபிள் வந்து கேம்ஸ் எல்லாம் நம்ம ப்ளே பண்ணுறது. டுடே பிளேடு வந்து 85 கேம் வந்து நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ணியிருக்கோம். அதில் 85 வின் பண்ணியிருக்கோம். இந்த கேம் விளையாடுறதுனா நம்ம எவ்வளோ பவர் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து இங்கே காட்டுது. நெக்ஸ்ட் வந்து வேலெட்டு. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிசி இதெல்லாம் வந்து டெபாசிட் பண்ணுறதுனா நீங்கள் பிடிசியை வந்து செலக்ட் பண்ணி கெட் அட்ரஸ்ன்றது கொடுத்து ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணி நீங்கள் பிடிசியை டெபாசிட் பண்ணி நீங்கள் மைனஸ் பை பண்ணிக்கலாம். டாஜ் காயின் இருக்குது, லைட் காயின் இருக்குது. உங்களுக்கு எந்த காயின் வேணும் அதை டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து இந்த எல்எம்டி காயினாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து மைனஸ் வந்து பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா வந்து. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டோர்னமெண்ட்டு, டெய்லி டோர்னமெண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நடத்துகிறாங்க. இதெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து போய் பார்ப்போம். ஸோ நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா 44,899 இடத்துல இருக்கும். ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து இதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து அந்த ஆஃபர்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா வந்து நீங்கள் இந்த காயின் ஏர்ன் பண்ணி மைனர்ஸை வந்து பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் இது வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டு கீழே இருக்க அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி 2 ரேக் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அதை எடுத்துங்க. ரோலர் காயின்லேயும் உங்களுக்கு அக்கௌண்ட் இது வரைக்கும் இல்லை அப்படின்னா ஸோ நம்மளோட ரெஃபரல் லிங்க் கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மைனர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மைனர்ஸை வந்து வாங்கிக்கலாம். இந்த கேமில் வந்து அதிகமான வந்து விலையில் இல்லை. நம்ம ஒரு கட்டத்தில் வந்து மைனர்ஸ் சேர்த்துட்டோம் அப்படின்னா சொல்லி நம்மளுக்கு இருக்கிற பவருக்கு மைனிங் ஆகிட்டுருக்கிறத அழகாக வந்து நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ணி வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு இது. ஸோ நம்ம சிம்பிளாக ஒரு 4 வெப்சைட் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் லேண்டு, அது வந்து சன்ஃப்ளவர் லேண்ட் மாதிரி ஃபார்மிங் கேம் இருக்கிற இன்னொரு சைனர்ஸு. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து டைமிங் வந்து ரொம்ப கம்மி தான். அது 2 போக இந்த 2 ரோலர் காயின், லைமர் காயின்ற இந்த மைனிங் சைட். ஸோ இந்த 4 சைட்டுமே வந்து நல்லா ஒரு சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் அதிகமான டைமும் எடுக்காது. ஸோ உங்களுக்கு மணியை வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் விளையாண்டாலும் சரி விளையாடலாலும் சரி அதில் வந்து மணி வந்துகிட்டே இருக்கும். இந்த 4 வெப்சைட்டோட லிங்க்கே கீழே இருக்குது. இதை பற்றின வீடியோஸும் நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்னும் மேலே டீட்டெயிலான வீடியோலாம் வர இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணோம். இந்த ரோலர் காயினை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த லைமர் காயின் அப்படிங்கிறது எனக்கே நேற்று தான் கிடச்சி. நேற்று அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இன்றைக்கி வந்து நான் இதை ப்ளே பண்ணேன். ஸோ ஏதாவது மைனர் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் ப்ளே பண்ணுறது மூலிமாவே இந்த மைனர்ஸ் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி டாஸ்க்கு இந்த கேம் வந்து 30வது லெவலில் வச்சு ஒரு முறை வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கேம் விளையாடுறது மூலிமா. இந்த காயின் வந்து ஒரு 106 காயின் இருக்குது ஓகேங்களா. ஸோ இன்னும் மேலே டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து இந்த வெப்சைட் பண்ணுவோம். புதுசாக நம்ம தான் இப்போ ஃபஸ்ட் நாள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணுங்கள். ரெஃபரல் லிங்க் மூலமாக 2 ரேக் கிடைக்கும். கேம் ப்ளே பண்ணுங்கள், அதில் வந்து மைனஸ் கிடைக்கும். மேலும் வந்து நம்ம அதிகமாக வந்து எஃபர்ட் போட்டு இதில் எப்படி மைனஸில் எடுக்கிறது, இல்லை இன்வெஸ்ட் தான் பண்ணி ஆகணுமா, இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து வித்ட்ராலாம் வந்துட்டுருக்கு. ஸோ எந்த விஷயமும் இல்லை. ரோலர் காயின்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணலாம், வித்ட்ராலாம் வந்துட்டுருக்கு ஓகேங்களா. அது போக நம்ம இதில் மேலும் ஃப்ரீயாக எடுக்கிறதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி
நாமளும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு இந்த வெப்சைட்டும் நிறைய அப்டேட் ஆக வேண்டியிருக்கு ரோலர் காயின் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. தேங்க்ஸ்.